Hello students, welcome to GA Maths, Chapter 12, Introduction to Probability Theory, Exercise 12.1, Question number 9. A cricket club has 16 members, of whom only 5 can bowl. What is the probability that in a team of 11 members, at least 3 bowlers are selected? Okay. இப்போ டோட்டலாக வந்து 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ண போகிறது ஒரு 11 மெம்பர் டீமை செலக்ட் பண்ணணும். அண்ட் டோட்டலாக 16 மெம்பர்ஸில் 5 மெம்பர்ஸ் வந்து பவுல் பண்ண முடியும். பவுலர்ஸ் இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு டீம் செலக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து 11 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ், அட்லீஸ்ட்ங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, 3 பவுலர்ஸ் இருக்கணும். ஓகே. ஸோ டோட்டலாக வந்து சாம்பிள் ஸ்பேஸில் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா என் ஆஃப் எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 16 மெம்பர்ஸில் நம்ம வந்து அவுட் ஆஃப் 16 மெம்பர்ஸ் we are going to select 11 members that can be done in 16C11 ways. ஓகே, அந்த செலெக்ஷன் வந்து 16C11 waysல நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். இப்போ அவுட் ஆஃப் 16 members a team of 11 members can be selected in 16C11 ways. ஓகே, ஸோ n of S is equal to 16C11. 16C11 evaluate பண்றதுக்கு அதை இன்னும் ஈஸியர் ஆக்குறதுக்காக நம்ம காம்பினேஷன்ஸ்ல படிச்ச இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். NCR is equal to NC n minus R ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ 16C11 will be equal to 16C5 வந்துடும். 16 minus 11 வந்து 5. ஸோ இப்போ 16C5னா எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் போடணும்? 5 டேர்ம்ஸ் வரைக்கும் ப்ராடக்ட் போடணும், குறைச்சிட்டே போகணும். 15 into 14 into 13 into 12 5 டேர்ம்ஸ் வந்துச்சா? டினாமினேட்டரில் 5ல இருந்து போடுங்க ப்ராடக்ட். 5 into 4 into 3 into 2 into 1ன்னு வரும். ஓகே, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். அண்டு 4 into 3 வந்து 12 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். And இதை வந்து so this is equal to 16 into 7 into 3 21 into 13 வருது. ப்ராடக்ட் போட்டிங்கன்னா 4368 வரும். ஓகே, இப்போ let A be the event of selecting at least 3 bowlers. ஏன்னா 3 பவுலர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. 11ல் வந்து 3 பவுலர்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து டோட்டலாக எத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க? 5 இருக்காங்க இல்லையா? அண்டு 16ல் வந்து டோட்டல் மெம்பர்ஸ் 16ல் வந்து 5 வந்து பவுலர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பவுலர்ஸ் எத்தனை? 16 minus 5 வந்து 11. அதனால நான் பவுலர்ஸ் 11 எழுதிக்கங்க. பவுலர்ஸ் வந்து 5ன்னு எழுதிக்கங்க. எழுதிட்டு இப்போ வந்து நம்ம காம்பினேஷன்ஸ் போட்டு இந்த செலெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது 3 பவுலர்ஸ் செலக்ட் பண்றது எப்படி? 3 பவுலர்ஸ்னா அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப இங்க வந்து இந்த 5 பவுலர்ஸ்ல எப்படிலாம் இருக்கலாம்? அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ்ங்கிறனால 3 பவுலர்ஸும் வேற என்ன இருக்கலாம்? டோட்டலா வந்து நமக்கு வந்து 3 பவுலர்ஸ்னா இங்க வந்து என்ன இருக்கணும்? 8 இருக்கும் இல்லையா? நான் பவுலர்ஸ் வந்து 8 இருக்கணும். ஏன்னா டோட்டல் வந்து 11. நமக்கு நம்ம சூஸ் பண்ண போற டீம் மெம்பர்ஸ் வந்து 11 மெம்பர்ஸ் இருக்கணும். டீம்ல வந்து 11 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ 3 நான் பவுலர்ஸ் எடுத்தோம்னா 8 வந்து நான் பவுலர்ஸ். அடுத்தது அட்லீஸ்ட் கொடுத்தனால 4 இருக்கலாம், 4 பவுலர்ஸ் இருக்கலாம். 4 பவுலர்ஸ்னா இங்க எத்தனை இருக்கணும்? 7 plus 4 11. ஏன்னா நமக்கு வேண்டியது வந்து 11 மெம்பர்ஸ் வேணும் டீம்ல. அடுத்தது இங்க என்ன இருக்கலாம்? நமக்கு 5 இருக்கலாம் இல்லையா? 5 பவுலர்ஸ் எடுத்தோம்னா இங்க எத்தனை இருக்கும்? நமக்கு 6. ஏன்னா டோட்டல் வந்து 11, ரைட்? டோட்டல் 11 வர மாதிரி எழுதிக்கங்க. அதுல இங்க வந்து 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 3 பவுலர்ஸ் அட்லீஸ்ட் நமக்கு தேவை, அதனால. ஸோ இப்போ வந்து நம்ம இங்க காம்பினேஷன்ஸ் எழுதிக்கலாம், ரைட்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 5C3, ரைட்? 5C3 இன்டூ ரெண்டுமே வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும், அண்டுங்கிறதுனால இங்க வந்து ப்ராடக்ட் போட்டுக்கிறோம். 5C3 இன்டூ இந்த 11ல 8 சூஸ் பண்ண போறோம். ஓகே, அதனால 11C8ன்னு வரும் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது என்ன வரும்? 5ல 4 சூஸ் பண்ண போறோம். அடுத்து அப்ப அது எப்படி வரும்? 5C4 இன்டூ 11C7. 11ல 7 சூஸ் பண்ண போறோம். 11C7. அடுத்தது என்னது? 5ல 5 சூஸ் பண்ண போறோம்.
ஸோ அது வந்து எப்படி வந்துடும் நமக்கு 5C5ன்னு வந்துடும். 5C5 இன்டூ அடுத்தது 11ல 6 சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 11C6ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூஸ் போட்டுக்கலாம் ஒன்னொன்னுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது நமக்கு 5C3 இன்டூ 11C8. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5C3ன்னா என்னது 5C3 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் 5C2ன்னு எழுதிக்கலாம் ரெடியூஸ் பண்ணி. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு NCR ஈக்குவல் டு NCN-R இந்த ஃபார்முலா வச்சு இங்க வந்து பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா இதுல இருந்து அதை மைனஸ் பண்ணி இப்படி எழுதிட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியரா இருக்கும். ஸோ இந்த 5C3 வந்து எப்படி எழுதலாம் நம்ம 5C2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5C 5 minus 3 வந்து 2 into 11C8 எப்படி எழுதலாம் 11C 11 minus 8 minus பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு 3ன்னு வந்துடும். இப்போ வேல்யூ போட்டுக்கலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இப்போ வேல்யூ போட்டுக்கலாம் 5 into 4 divided by 2 into 1 2 terms வரைக்கும் போடணும் into 11C3னா அப்படி வரும் 3 terms வரைக்கும் குறைச்சிட்டே போகணும் வேல்யூஸ். 11 into 10 into 9 divided by 3 இருக்கிறதுனால 3 into 2 into 1ன்னு போட்டுருணும். ஓகே, நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2வையும் இந்த 4ஐயும் அப்படியே நம்ம அடிச்சிடலாம். அண்ட் வேற என்ன பண்ணலாம், இதை வந்து 3ஐ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டரில் எல்லா டேர்ம்ஸும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறத மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா 5 into 11 55 into 3 165 அண்ட் ஒரு 0 இருக்கு, அதனால 1615 வந்துடும். ஓகே, இதே மாதிரி மற்ற ரெண்டுக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் போட்டுக்கணும். ஓகே, ஸோ மற்ற ரெண்டுக்கும் வேல்யூஸ் போட்டுக்கலாம். 5C4 into 11C7 செகண்ட் காம்பினேஷன். அடுத்தது வந்து 5C5 into 11C6 இது. ஓகே, ஸோ 5C4ன்றது அதே அந்த NCR ஈக்குவல் டு NCN-R அதுபடி 5C4ங்கிறது எப்படி எழுதிடலாம் 5C1ன்னு எழுதிடலாம். இந்த 5லேருந்து 4 மைனஸ் பண்ணி 5C1ன்னு எழுதிடலாம். அதே மாதிரி 11C7 இந்த 11லேருந்து 7 மைனஸ் பண்ணி 11C4ன்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துடும் 5C1 5C1ங்கிறது நமக்கு 5. ஓகே, அண்ட் 11C4னா இந்த மாதிரி வேல்யூ போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம கேன்சல் ஆகுறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இது 2 டைம்ஸ், ஸோ இங்கே கேன்சல் ஆயிரும். இது 3 டைம்ஸ், ஸோ நமக்கு வந்து இங்கே ஒரு 5 ஒன்று இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 1650 வந்துடும். அண்ட் இங்கே வந்து 5C5 வந்து எப்படி எழுதலாம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 0 வரும். 5C0ன்னு எழுதிடலாம். 5C உடைய வேல்யூ வந்து 1. 5C0 உடைய NC0 is equal to 1ன்னு நமக்கு தெரியும். அண்ட் 11C6 வந்து இங்கே இதுலேருந்து மைனஸ் பண்ணி 11C5ன்னு எழுதிட்டு அதுக்கும் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க, 4 இந்த 4 கேன்சல் ஆயிரும். அகெயின் இங்கே ஒரு 3 கேன்சல் ஆயிரும். அகெயின் இங்கே வந்து 2 டைம்ஸ் வந்துடும். ஸோ இதை நம்ம வேல்யூ போட்டோம்னா this will be equal to 462ன்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து n of a போட்டுக்கலாம். therefore n of a is equal to இந்த 3 டோட்டலையும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான், ரைட்? ஸோ this is equal to 1650 plus 1650 plus 462. இந்த 3 வேல்யூஸையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 3762 வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் A போட்டுக்கலாம். P of A is equal to n of A divided by n of S. n of A by n of S. Okay, so this is equal to n of A வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சது, right? 6 what is n of A 3762 and n of S நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தோம் 4000. என்ன வேல்யூ வந்தது நமக்கு 4368. ஓகே, அந்த வேல்யூவை நம்ம போட்டுக்கலாம் 4368. ஓகே, ஸோ நீங்கள் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா 627 டிவைடட் பை என்ன வேல்யூ வரும் 728 வரும். ஓகே, நீங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து 4ல் பண்ணிக்கோங்க, அப்புறம் 3ல் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும் உங்களுக்கு. திஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த அதாவது ரிக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த கொஷனை திரும்ப ஒரு தடவை நீங்கள் நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியும் பாருங்கள். வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்.